கதை 1. பச்சை இலை மீது ஒரு சிறிய முட்டை. சில நாட்களில் அது உடைந்து சிறிய இலைப்புழு வெளிவரும். புழு தினமும் இலைகளை தின்று வளர்கிறது. பிறகு அது தன்னை சுற்றி ஒரு பூச்சி இலை கூடு உருவாக்கி அமைதியாக இருக்கிறது. சில நாட்களுக்கு பிறகு அந்த கூடு திறக்க அதிலிருந்து அழகான வண்ண பட்டாம்பூச்சி வெளிவருகிறது. அது மலர்களை சுற்றி பறக்கிறது. மென்மையான பின்னணி இசை, பசுமை மற்றும் ஒளி நிறைந்த இயற்கை காட்சி. மாற்றம் அழகானது. கதை 2. ஒரு பசுமையான கிராமம். அமைதியான காலை. பறவைகள் கீச்சிடும் ஒளி. ஒரு மனிதன் நதிக்கரையில் நடந்து செல்கிறான். நதிக்கரையின் ஓரம் ஒரு பறவை அடிபட்டு கிடக்கிறது. மனிதன் அதை காப்பாற்றுகிறான். ஆனால் அந்த பறவை அவனை தாக்குகிறது. அதையும் பொருள்படுத்தாமல் மனிதன் மீண்டும் பறவைக்கு உதவி செய்கிறான். அருகில் மற்றொரு மனிதன் இதை கண்டு ஆச்சரியப்பட்டு கேட்கிறான், அந்த பறவை உன்னை தாக்கியது, நீ ஏன் அதை மீண்டும் காப்பாற்றினாய் என்றான். அதற்கு மனிதன் சிரித்துக்கொண்டே, தாக்குவது அதனுடைய இயல்பு, ஆனால் காப்பாற்றுவது என் இயல்பு. இதன் பொருள், மனிதன் என்றால் தன்னலமின்றி உதவுதல். கதை 3. பூமி. அழிந்து வரும் காலம். ஒரு தந்தை தன் 2 சிறிய குழந்தைகளை ஒரு புதிய கிரகமான கேப்லர் நோக்கி கூட்டி செல்கிறான். மங்கிய சூரிய ஒளி, தூசி மூட்டம், வெறிச்சோடிய நகரம். தந்தை கூரையில் நின்று வானத்தை பார்க்கிறான். குழந்தைகள் முகத்தில் சோகமும் நம்பிக்கையும் கலந்து தென்படுகிறது. நவீன ஸ்பேட் போட், நீல ஒளிகள், பளபளக்கும் உலோகங்கள். குடும்பம் ராக்கெட் நோக்கி மெதுவாக நடக்கிறார்கள். தந்தை குழந்தைகளிடம், நாம் புதிய வீடு தேடப் போகிறோம் என்றான். ராக்கெட் பறக்கிறது. தீ மின்னல்கள், புகை, கேமரா மேலே பறந்து விண்ணில் பூமி சிறிதாக தெரிகிறது. விண்மீன்கள் பளபளக்கின்றன. மெல்ல மிதக்கும் ராக்கெட், பச்சை நீல ஒளி, இரட்டை சூரியன், வானில் பச்சை மலைகள், தெளிந்த நீர், மாயமான ஒளி. குடும்பம் வெளியே வந்து ஆச்சரியத்துடன் பார்க்கிறது. மகள் கேட்கிறாள், அப்பா, இது நம் வீடா? தந்தை சிரித்துக்கொண்டே ஆம் என்கிறார். அவர்கள் சிறிய வீடு அமைக்கிறார்கள். விதைகள் விதைக்கிறார்கள். புதிய சூரியன் உதயமாகிறது. பொருள், வீடு என்பது ஒரு இடம் அல்ல, அது நம்முடன் வாழும் அன்பு. கதை 4. ஒரு சூரிய ஒளி மின்னும் மதியத்தில் பள்ளி முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த அருண் ஆற்றங்கரையில் ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு மர்மமான வரைபடத்தை கண்டுபிடிக்கிறான். ஆர்வமும் ஆச்சரியமும் கலந்த அவன் அதை தனது நெருங்கிய தோழி திவ்யாவிற்கு காட்டுகிறான். இருவரும் சேர்ந்து அந்த வரைபடத்தை பின்பற்றி ஒரு சிறிய படகில் கடலுக்கு புறப்படுகிறார்கள். அவர்கள் பயணம் நீல நிறத்தில் மின்னும் கடல் வழியாக ஒரு மர்ம தீவிற்கு செல்கிறது. அந்த தீவில் பிரகாசமான ஒளிவீசும் கற்கள் மற்றும் இரவிலும் மின்னும் மலர்கள் இருந்தன. தீவு மாயத்தன்மையுடன் அழகாக இருந்தாலும் அதில் ஒரு ஆபத்தும் ஒளிந்திருந்தது. அவர்கள் தீவின் ஆழத்திற்குள் செல்வதற்கு திடீரென ஒரு காட்டு புலி அவர்களை சந்திக்கிறது. அந்த புலியின் பெயர் கண்ணா. அது ஒரு பெரிய மரத்தின் அடியில் மறைந்திருந்த பொக்கிஷ பெட்டியை காக்கிறது. கண்ணா கத்தி அவர்களை தடுக்க முயல்கிறது. ஆனால் அருண் தனது பாட்டி சொன்ன கதைகளை நினைத்து தன்னிடம் இருந்த ஒளிவீசும் பழங்களை கண்ணாவிற்கு தருகிறான். கண்ணா அமைதியாகி அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கிறது. அவர்கள் பெட்டியை திறந்தபோது அதில் பொன்னும் வைரமும் இல்லாமல் ஒரு ஒளிரும் கண்ணாடி இதயமும் மற்றும் ஒரு பழமையான சுருள் கிடைக்கிறது. இதன் பொருள், உண்மையான பொக்கிஷம் தைரியத்திலும் நட்பிலும் அன்பிலும் இருக்கிறது. கதை 5. ஒரு சிறிய நகரம். அங்கு முருகன் என்பவன் வசித்து வந்தான். அவனுக்கு வயது 50. அவன் தச்சன் தொழில் செய்து வந்தான். ஆனால் மனம் சோர்ந்தவன். ஒரு காலத்தில் கனவுகள் இருந்தது, ஆனால் தோல்விகள் அவனை நம்பிக்கை இல்லாத மனிதனாக மாற்றிவிட்டது. இப்போது நான் பழைய மரம் மாதிரி, இதில் புதிய கிளை கிடையாது என்று அவன் நினைத்தான். ஒரு நாள் ஒரு சிறிய பையன் அவன் கடைக்குள் வந்தான். அவன் கையில் ஒரு சிறிய மரக்கட்டை வைத்திருந்தான். முருகனை பார்த்து பையன் கேட்டான், அண்ணா, இதில் ஒரு பறவை கூடு செய்ய முடியுமா? முருகன் சிரித்தான். அது கடினம் தம்பி, நீ பெரியவன் ஆனா கற்றுக்கொள் என்றான். அதற்கு அந்த பையன் சொன்னான், வயது இல்லாமலேயே கற்றுக்கொள்ளலாம், நீயே முயற்சி செய் அண்ணா என்றான். அந்த ஒரு வாக்கியம் முருகனின் மனதில் மின்னல் போல தாக்கியது. அன்று இரவு அவன் மீண்டும் தன் பழைய கருவிகளை எடுத்தான். மரக்கட்டையை எடுத்து வெட்டத் தொடங்கினான். முதல் முயற்சி தோல்வி, 2வது முயற்சியும் தோல்வி. ஆனால் அவன் விட்டு கொடுக்கவில்லை. 3வது முயற்சியில் அவன் கையில் ஒரு அழகான பறவை கூடு.
அதை பார்த்து அவன் கண்களில் நீர் வந்தது. அவன் உள்ளத்திலிருந்தும் ஒரு குரல் கேட்டது, உன்னால் முடியும். அடுத்த நாள் முருகன் தனது கடையின் பெயரை மாற்றினான். அது இனி புதிய கடை. அவன் மீண்டும் வளர்ந்தான். அவன் வாழ்க்கையும் வளர்ந்தது. வயது என்பது வெறும் எண் மட்டுமே. மனதில் மாற்றம் வர வேண்டும் என்றால் அதற்கான நேரம் இப்போதுதான். வளைக்க நினைத்தால் எந்த வயதிலும் வளையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்